மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு வணக்கங்க. எனக்கு பேசுறது கூட பயமா இருக்குங்க. ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது பேசினா உடனே உள்ள பிடிச்சி போட்டுலாம் வர சொல்றாங்க, தெரியலைங்கய்யா. ஆனா என்னுடைய ஆதங்கத்தை எங்க மக்களின் சார்பா, பொதுமக்களின் சார்பா நான் தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேங்க. ஏன்னா நான் வந்து டிஎம்கேக்கு ஓட்டு போட்டேங்க, அதை ஓப்பனா சொல்ல முடியும். ஏன்னா எங்க ஊர் சைடு வந்தீங்கன்னா தெரியும், நாங்க பரம்பரையா டிஎம்கே சப்போர்ட் பண்றவங்க. இது எனக்கு ஏதாவது அரசியல் பின்விளைவுகளை ஏற்படுத்தினாலும் பரவாயில்லைங்கய்யா. ஆனா லஞ்சம் தலைவிரிச்சு ஆடுதுங்க ஐயா, தலைவிரிச்சு ஆடுது. வெறும் கம்யூனிட்டி சர்டிபிகேட், இன்கம் சர்டிபிகேட் கூட ஒரு 500 ரூபா 1000 ரூபா கொடுக்காம வாங்க முடியலைங்க. அந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கு இல்லைங்களா, வருவாய்த்துறை, அதை நம்பிதான் எங்க வாழ்க்கை, எங்களை மாதிரி சாதாரண ஆட்களுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க வருவாய்த்துறையோட முடிஞ்சிடும். விஏஓ, ஆர்ஐ, தாசில்தார், இவங்க தான் எங்களுக்கு அதிகபட்சம். இவங்களோட எங்க வாழ்க்கை, எங்களுடைய எல்லா சோழியும் முடிஞ்சிடும் வச்சுங்களேன். நீங்க வந்து நான் இவங்க எதுக்கு எடுத்தாலும் வருவாய், நாங்க அங்கதான் போய் நின்னாகணும். ஒரு லேண்ட் டிரான்ஸ்ஃபர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னா 2021 ஆட்டோ டிரான்ஸ்ஃபர் ஆகணும் பட்டா அப்படின்னு சட்டம் அமலுக்கு வந்துருச்சுங்க. ஆனா ஆகலைங்க. 2022 ஜனவரியில் ஒரு லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க, அது ஆகல. இப்பதான் போய் விஓ பார்த்துட்டு அப்படியே வரங்க பட்டா டிரான்ஸ்ஃபருக்கு. ஊர்ல ரொம்ப ஓப்பனாவே எங்க விஓ போன போட்டு தாசில்தாருக்கு வந்து பணம் போகல, அதனால உங்களுடைய நீங்க அப்ளை பண்ண சர்டிபிகேட் வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணாங்க. நீங்க திரும்ப அப்ளை பண்ணிட்டு தாசில்தார ப்ரூஃப் எடுத்து போய் நேரா பாருங்க. ஐயா, நேரா பார்க்க கூடாதுங்கிறதுக்காக தானே அந்த டிஜிட்டல் சேவைன்னு ஒன்று வச்சிருக்கீங்க. எல்லா டாக்குமெண்ட், எல்லாத்திலையும் டாக்குமெண்ட் நம்பர் இருக்கு. உங்கள்ட்ட ஒரு போர்ட்டல் இருக்கு, டாக்குமெண்ட் நம்பர் போட்டா அந்த டாக்குமெண்ட் பேக்கா ஒரிஜினல் உங்களுக்கே தெரிஞ்சிட போதுங்களா. எதுக்கு நேரா டாக்குமெண்ட் வாங்கி அந்த பணம் கருமத்தை நீங்க கேட்டு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தொலைச்சிட்டு போறோம். நீங்க தான் எங்களை கேட்கறதுக்கு நாங்க நாதியற்று கிடக்கிறோம்ல. இந்த லஞ்ச ஒழிப்பு துறையில ஒன்று இருக்கா இல்லையானே தெரியலீங்களா. ஐயா, தயவு செஞ்சு கொஞ்சம் காப்பாத்துங்க. எங்களுக்கு 2000, 4000, 5000ங்கிறது அவர் ரொம்ப சாதாரணமா 2000, 5000, 10,000 பட்டா டிரான்ஸ்ஃபருக்கு 10,000 வாங்குறாங்க. ஐயா, 10,000ங்கிறது எங்களோட 3 மாசம் செலவுங்க. எங்களுடைய 3 மாசம் செலவுங்க. எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியலங்க. தெரியல, இந்த வீடியோ வந்து நாளைக்கு வைரலா போகலாம், இல்ல இதனால வந்து எனக்கு பிரச்சனை வருமானு கூட தெரியல. ஆனா இதை நான் சந்திச்சேன், எனக்கு எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்கு என்கிட்ட. இது ஆமா, இவன் ஏதாவது அலிகேஷன் வைக்கிறனா அப்படின்னா, இல்ல யார் நிறைய குற்றச்சாட்டு வைக்க வேண்டிய நிலை எனக்கு இல்ல. ஏன்னா அதை தாண்டி எனக்கு நிறைய பர்சனல் ஒர்க் இருக்கு. இது என்னுடைய வலி வேதனை, இது என்னுடைய வழி இல்ல, பொதுமக்களுடைய வழி வேதனை. ஒவ்வொருத்தரும் அந்த தாசில்தார் ஆபீஸ்ல இருந்து, விஓ ஆபீஸ்ல இருந்து, ஆர்ஐ ஆபீஸ்ல இருந்து புலம்பிக்கிட்டு தலையில அடிச்சுக்கிட்டு கண் கலங்கி வெளியில வர்றதை பார்க்க முடியுது. பொது காசு கேட்கறாங்க, கொடுக்குறோம். ஒரு அம்மாவுக்கு காசு கேட்கறாங்க, அந்த அம்மா மீட்டிங் எங்கேயோ போயிட்டாங்க கடலூருக்கு. காசை வேற அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன், அவங்கள்ட்ட காசை கொடுத்துட்டு ஒரிஜினல் டாக்குமெண்ட் அவங்கள்ட்ட வெரிஃபை பண்ணிட்டு போங்கிறாங்க. அவங்க பேர் HDD, ஏதோ தலைமை இணை எழுத்து துணை வட்டாட்சியர் ஏதோ சொல்றாங்க அந்த பதவி பேரு. அந்த அம்மா அவங்க போன போட்டு என்கிட்ட பேசுறாங்க, ப்ரூஃப் எல்லாம் சார் மேம் எல்லா ப்ரூஃபும் கரெக்டா இருக்கு, ஏன் எங்கள்கிட்ட ரிஜெக்ட் பண்ணீங்க அப்படின்னா, அது என்னன்னு தெரியலங்க, தாசில்தார் ரிஜெக்ட் பண்ணாரு, நீங்க ஒரு முறை டாக்குமெண்ட் எடுக்கணும், தாசில்தாரை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. ஐயா, எங்களுக்கு ஒன்றும் புரியலங்க. ஏன்னா எனக்கு இதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேங்க. எனக்கு இவ்வளவு பெரிய அழுத்தம், இவ்வளவு பெரிய ப்ரெஷர் இல்லைங்க. இன்னைக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு சர்டிபிகேட்டுக்கு 2000, நாங்க ஒரு 10 சர்டிபிகேட் வாங்கணும்னா நான் எங்க போறதுங்க ஐயா, நாங்க எங்க போறதுங்க? ஒரு மாசம் 10,000, 15,000 சம்பாதிக்கிறவங்க எங்க போவான்? இல்ல அரசு அதிகாரிகள் ஒழுங்கா சம்பளம் தரலையா? இல்ல என்னங்க பிரச்சனை? இவ்வளவு ஓப்பனா பொதுமக்கள் இருக்கிறாங்களேன்னு சொல்லி அவங்க கேட்ட பணத்தை கேட்டு, சரி அந்த கருமத்தை கேட்டு கொடுத்துருவோங்கிற முடிவுக்கு வந்து பணத்தை கொடுக்கறதுக்கு நம்ம தயங்கி எப்படி நமக்கு எல்லாம் சுத்தி ஆளுங்க இருக்காங்களே, இந்த பணத்தை எப்படி வாங்குவாங்கிற தயக்கத்தோட நாம வெளியில வரேங்க. நான் வெளியில வரேன், அவர் ஏன் என்னாச்சு, ஏன் வெளில போறீங்க அப்படின்னு சொல்லி அத்தனை கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லா மக்களுக்கு முன்னாடியே அந்த பணத்தை வாங்குறாங்க. அங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் என்னையும் பாக்குறாங்க, அவரையும் பாக்குறாங்க. எல்லாருமே ஒரு கட்டற்ற சுதந்திரத்தோட இன்னைக்கு லஞ்சமும் ஊழலும் வந்து இன்னைக்கு தலைவிரிச்சு ஆடுது. தெரியலங்க, எங்க சாமானியனுடைய வாழ்க்கை என்ன ஆகும்னே தெரியலங்க. இதை சிஎம் அவர்கள், நம்மளுடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த வீடியோவை பார்த்து இது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும்னு சொன்னதா எனக்கு அதிகாரிகள் சொன்னாங்க. அந்த அடிப்படையில் எனக்கு உடனடியாக கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலூர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் திரு அருண் தம்புராஜ் அவர்கள் அவங்களே நேரடியாக அழைத்து எங்கிட்ட பேசினாங்க. நடந்த விஷயங்கள் ரொம்ப தெளிவாக எங்கிட்ட விசாரணை பண்ணாங்க. உரிய சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு இதை உடனடியாக ஃபார்வர்ட் பண்ணாங்க. இது சம்மந்தப்பட்ட அந்த அதிகாரி காஞ்சிபுரம் மாவட்டத்துக்குள்ள உட்பட்ட ஒரு அதிகாரிங்கிறதுனால கடலூர் மாவட்டத்திலிருந்து காஞ்சிபுரத்துக்கு வந்து உடனடியாக அந்த புகார் மாற்றப்பட்டது. வித்தின் ஒரு 1.5 to 2 hours இந்த நடவடிக்கைகள் அவ்வளவு துரிதமாக எடுக்கப்பட்டது. உடனடியாக என்கிட்ட வந்து புகார் மனுக்கள் கேட்டாங்க. நான் என்ன பிரச்சனைக்காக அந்த கன்சர்ன் ரைஸ் பண்ணணும், அது உடனடியாக நிவர்த்தி செய்யப்பட்டது. ஏன்னா பட்டா மாறுதலுக்கான ஒரு பிரச்சனையில் தான் நான் லஞ்சம் வாங்கப்பட்டதுன்னு ஒரு பதிவு போட்டிருந்தேன். உடனடியாக பட்டா மாற்றப்பட்டு ஸ்ரீபெரும்புதூர் SRDO அந்த துணை கோட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து நேரடியாக என்னுடைய வாட்ஸ்அப் எனக்கு என்னுடைய பட்டா அனுப்பப்பட்டது. இதெல்லாம் வந்து உண்மையிலேயே மிக பூரிப்பாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி வந்து ஆனால் என்ன இப்படி இவ்வளோ துரிதமாக அந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. உடனடியாக அந்த சம்பந்தப்பட்ட லஞ்சம் வாங்கின அந்த அதிகாரி வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். என்கிட்ட எல்லா ரா+ நியூஸ் தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.